புதுச்சேரியில் தொழிற்சங்க மையம் லேபர் காங்கிரஸ் சார்பில் தொழிலாளர் கோரிக்கையை வலியுறுத்தி அண்ணா சிலை அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒரு சிறப்பு பார்வை. பிப்ரவரி 11, 2026 புதன்கிழமை மாலை 6 மணி அளவில் புதுச்சேரி அண்ணா சிலை அருகில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாடு முழுவதும் நடைபெறும் மற்றும் தொழிலாளர் தொழிற்சங்கங்களின் போராட்டத்திற்கு ஆதரவாக நடைபெற்ற போராட்டத்திற்கு தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் பிரபுராஜ் தலைமை தாங்கினார். மோகன கிருஷ்ணன், ஜானகி, அந்தோனி, உதயசங்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சங்க நிர்வாகிகள் மீன் விற்பனை தொழிலாளர் சங்கம் ராஜசேகரன், ரூபன், உதயா, PRTC ஒப்பந்த ஊழியர்கள் சங்கம் கார்த்திகேயன், ஏழுமலை, ஆறுமுகம், குழந்தை பாதுகாப்பு சொசைட்டி ஊழியர்கள் சங்கம் மணிகண்டன், பாண்டீஸ்வரி, குளோரியா, அழகு கலை ஒப்பனை கலைஞர்கள் சங்கம் ராஜலட்சுமி, புனிதா, மகேஸ்வரி, புவனேஸ்வரி மற்றும் வீட்டு வேலை பெண்கள் சங்கம் மீனாட்சி, தையல் தொழிலாளர் சங்கம் உஷா, சத்யா, திருக்கோவில் பணியாளர் சங்கம் கணேஷ், ஜெயபால், சாலையோர தொழிலாளர் சங்கம் தமிழரசன், ரகுபதி, நேரு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட சங்கத்தின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்புகள் என்ற பெயரில் 100 ஆண்டு காலம் போராடி பெற்ற தொழிலாளர் உரிமைகளை பறிக்கக்கூடாது, இந்திய அமெரிக்க ஒப்பந்தம் என்ற பெயரில் இந்திய நாட்டை அமெரிக்காவிடம் அடமானம் வைத்து விவசாயிகளை வஞ்சிக்க கூடாது, புதுச்சேரி அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு வாரியத்திற்கு ரூபாய் 10 கோடி நிதி ஒதுக்க வேண்டும், புதுச்சேரி மீன் விற்பனை செய்யும் தொழிலாளர்களுக்கு நிரந்தர மீன் அங்காடிகளை உருவாக்கி அடிப்படை கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும், புதுச்சேரி PRTC அரசு போக்குவரத்து கழகத்தில் 13 ஆண்டு காலம் ஒப்பந்த ஊழியர்களாக பணியாற்றும் ஓட்டுநர், நடத்துனர் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பன உட்பட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. காங்கிரஸ் நிர்வாகிகள், தொண்டர்கள், மகளிர் அணியினர், அனைத்து பிரிவு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தொழிலாளர் பிரிவு காங்கிரஸ் தலைவர் பிரபுராஜ் பேசியதாவது: மட்டும் பாருங்க, பிரதமர் மோடி நம்ம நாட்டினுடைய எல்லா வளத்தையும் சுரண்டிட்டாங்க. நீங்க மணிப்பூர்ல பாருங்க, முந்தா நேரத்தை ஆட்சி அமைச்சாங்க, மறுபடியும் 1 வருஷம் பிரசிடென்ட் உள்ள ஜனாதிபதி ஆட்சி கழிச்சிட்டு பிஜேபி அரசாங்கம் பதவி ஏற்றாங்க. 2 நாளா பத்தி எறியுதுங்க மணிப்பூர். அங்க இருக்கக்கூடிய மலை கிராமங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா பழங்குடியினரும் குக்கியின மக்களை அடிச்சு விரட்டிட்டு பார்லிமெண்ட்ல பில்ல பாஸ் பண்றான். என்னது? அரிய வகை கனிம வளம் மணிப்பூர் மலைகள்ல இருக்குது. அதை கார்பரேட் கம்பெனிகள் தங்கு தடை இல்லாம போய் எடுத்து பிசினஸ் பண்ணலாம், மைனிங் பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்ல பில் பாஸ் பண்றோம். அப்போ எல்லாமே திட்டமிட்டு கார்பரேட்டுகளுக்கான ஆட்சி நடக்குது. நீங்க புதுச்சேரி மாநிலத்தில் என்னங்க சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க? இப்போ சொன்ன ஊழியர்களுடைய கோரிக்கை என்ன? 12 வருஷமா வேலை செய்யறோம், 13 வருஷமா வேலை செய்யறோம், 8000 தராங்க, 9000 சம்பளம் தராங்க. அதுவும் இந்த சைல்டு ப்ரொடெக்ஷன் சொசைட்டிலாம் இருக்குதுல்ல, ரொம்ப முக்கியமான வேலை. ஒரு சமூகத்துக்கு அடிப்படையான கட்டமைப்பு, அங்கன்வாடி மெயின்டெனன்ஸ், முதியோர் பென்ஷனு, விதவை பென்ஷனு, போக்சோ கேஸ் வந்தா கவுன்சிலிங் கொடுக்கறது, ஃபீல்டு ஆஃபீஸர், மிக முக்கியமான பணி. அவங்களுடைய சம்பளம் எவ்வளோ? 90,000 ரூபா. எப்படியா வாழ முடியும்? எப்படி வாழ முடியும்? நீங்க இருக்கக்கூடிய விலைவாசியில் 90,000 ரூபாய் 12,000 ரூபாய் சம்பளத்தில் வாழ முடியுமா? என்ன அரசாங்கம் நடக்குது? 2021 நமச்சிவாயத்து கூட கைகோர்த்து கொண்டு முதலமைச்சர் ரங்கசாமி தெரு தெருவா ஓட்டு கேட்டாரு. எப்படி ஓட்டு கேட்டாரு பாருங்க. நாராயணசாமி முன்னாடி முதலமைச்சராக இருந்தாரு, இங்க காங்கிரஸ் இருந்தது, அங்க மத்தியில் பாஜக இருந்தது, அதனால எதுவுமே செய்ய முடியல. இப்போ மோடி பிரதமர் ஆகிட்டாரு, இங்க ரங்கசாமி முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா கூரையை பிரிச்சுன்னு அமித்ஷா கூரையை பிரித்து விடுவாரு. அப்படியே தொகுன்னு நிதியெல்லாம் கொட்டும், சிங்கப்பூரா மாற்றிடுவோம், எல்லாத்தையும் அப்படியே தேனாரும் பாலாரும் அப்படியே ஓடும். ஜான்குமார் சொல்கிற மாதிரி வானத்துலேருந்தே கொட்டும், ஜக்கை வச்சுன்னு குடிச்சின்னு ஒன்று குடிச்சிக்கலாம்னு சொன்னாரா இல்லையா ஜான்குமார்? இந்த 3 மில்லை ஏஎஃப்டி சுதேசி பாரதி மில்லை திறந்து 25,000 பேருக்கு வேலை கொடுப்போம்னு சொன்னாங்களா இல்லையா? 3 பேசிக்கு பாஸ்கோ அமுது சுரபி எல்லாத்தையும் திறந்து ஸ்பெஷல் ஃபண்ட் 1000 கோடி ரூபா வாங்கி 15,000 பேருக்கு வேலை தருவோம் சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்களா இல்லையா? ஏதாவது ஒரு விஷயத்த அவங்க சொன்னாலே நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்னு அர்த்தம். ஒரு மீம்ஸ் ஒன்று பார்த்தோம், ராகுல் காந்தி எதுக்கெத்தாலும் வேகமாக பேசுறாரு. ராகுல் காந்திட்டு போய் மக்கள்லாம் கேட்குறாங்க,
ஏங்க தயவு செஞ்சு நீங்கள் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லாதீங்க. ஒன்று ஒன்றா இருந்தாலும் வித்துன்னு இருக்கிறான், நீங்கள் கொஞ்சம் கம்முன்னு இருங்க. ராகுல் காந்தி சொல்கிறாரு நேரு காலத்தில் இதெல்லாம் உருவாக்குறது, உடனே நெய்வேலி வைக்கிறான். நெய்வேலின்னு ஒன்று இருக்குது பேர், லிஸ்ட்டில் சேர்ந்து அதானிகிட்ட கொடுக்குறான். எதெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் அதானிக்கு, எல்லாமே அதானிக்கு. 100 நாள் வேலை திட்டங்க, கிராமப்புற மக்களுக்கு மிக அற்புதமான திட்டம். ஆனால் அதை சரியான முறையில் பயன்படுத்துகின்ற மாநிலங்கள் மிக சிறப்பாக இருக்குது. விவசாயிகளுக்கு ஏற்ற திட்டம். ஒரு விவசாயி நிலம் வச்சிருந்தாருன்னா அவருக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் வேணும்னா போய் அங்கே பிடிஓ ஆஃபீஸர்கிட்ட எழுதி கொடுக்கணும். 1 ஏக்கர் நெல் வச்சுக்கிறீங்க, அறுவடைக்கு ஆள் வேணும், 100 நாள் வேலை திட்டத்தில் ஆள் அனுப்பணும்னா ஆள் அனுப்பணும். ஆள் அனுப்பிச்சா சம்பளத்தை அரசாங்கம் கொடுக்கும். அந்த விவசாயிக்கு அந்த கூலி கொடுக்கறது மிச்சம், லாபம் கிடைக்கும். நீங்கள் அந்த 100 நாள் வேலை திட்டத்தை ஏற்கனவே பாண்டிச்சேரியில் 320 ரூபா தான் கொடுக்குறாங்க, 360 ரூபா சம்பளம். ஏன்னா 10% மாநில அரசாங்கம் கொடுக்கணும், 90% மத்திய அரசாங்கம் கொடுக்கணும் ஷேர். இவங்களால 10% கொடுக்க முடியலன்றதால 40 ரூபா குறைச்சி 320 ரூபா கொடுக்குறாங்க. இப்போ அரசாங்கம், மத்திய அரசாங்கம் என்ன தெரியுமா சட்டத்தை மாற்றிட்டா, 60% தான் மத்திய அரசாங்கம் கொடுக்கும், 40% மாநில அரசாங்கம் கொடுக்கணும். எப்படி கொடுப்பாங்க? அப்போ 250 ரூபாய் சம்பளம் குறைஞ்சி போச்சு. 320 ரூபா இருந்தது, 250 ரூபா குறைஞ்சி போச்சு. எவ்வளோ பெரிய கொடுமை! எதுக்கு? இதுக்கு அரசாங்கம் இருக்கு. எல்லா மாநிலத்தை விட நமக்கு உரிமை அதிகம். என்னது? 1937ஆம் ஆண்டு பஞ்சாலை தொழிலாளர்கள் பிரெஞ்சு அரசாங்கத்தை எதிர்த்து 12 மணி நேரம் 14 மணி நேரம் வேலை செஞ்சு, எங்களால் வேலை செய்ய முடியாது, எங்களுக்கு 8 மணி நேரம் வேலை வேண்டும், 8 மணி நேரம் ஓய்வு வேணும், 8 மணி நேரம் உறக்கம் வேணும் கேட்டுட்டு பிரெஞ்சு இராணுவத்தை எதிர்த்து, இப்போ மாலை ஏற்ற மாதிரி ஒரு 3 சிலை இருக்கும், பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துல போராட்டம் நடத்தி பீரங்கியில் சுடப்பட்டு 12 தொழிலாளர்கள் உயிர் நீத்து ஆசிய கண்டத்தில், என்னது இந்தியாவில் இல்லை, ஆசிய நாடுகளில் முதல்ல 8 மணி நேரம் வேலையை பெற்று தந்த மாநிலம் புதுச்சேரி. ஆனால் இந்த புதுச்சேரியில் தான் அமைச்சர் நமச்சிவாயமும் முதலமைச்சர் ரங்கசாமியும் இதெல்லாம் பதறுங்க. இன்னும் இந்த நாடு எந்த மாதிரியான ஒரு கட்டத்துக்கு போய் நிற்க போகுதுன்னு தெரியல. ட்ரம்ப் வந்து சொல்றாரு, இந்தாங்க நீங்க எல்லாரும் செய்தி பார்த்துக்கணும், நம்மலாம் வெட்கி தலை குனியணும் இந்திய நாட்டில் வாழறதுக்கு. நம்ம நாட்டு பிரதமரை மோடியை பார்த்து சொல்றாரு, ஒரு பிரஸ் மீட்ல ட்ரம்ப் சொல்றாரு ஒயிட் ஹவுஸ்ல, நான் நினைச்சலாம் 1 மணி நேரத்தில், யாரு ட்ரம்ப் சொல்றாரு இந்திய நாட்டை பார்த்து, நான் நினைச்சேன்னா 1 மணி நேரத்தில் மோடியோட அரசியல் வாழ்க்கையை அஸ்தமனம் ஆக்கிடுவேன், ஒழிச்சு கட்டிடுவேன், அவரோட விஷயம் என்கிட்ட இருக்குது. ட்ரம்ப் ஓப்பன் பிரஸ் மீட்ல சொல்றாருங்க, நல்ல வேளை புத்திசாலி மோடி பொழைச்சிக்கினாரு, நான் சொன்ன இடத்துலலாம் கையெழுத்து போட்டாரு. ஓப்பன் பிரஸ் மீட்ல இருக்குது, வீடியோ இருக்குது, ட்ரம்ப் பேசுறது. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியனுடைய ஒரு கூட்டம் வந்து நம்ம நாட்டை ஆண்டு கொண்டு இருக்குது பாருங்க. இன்னும் அமெரிக்கா கூட ஒப்பந்தம் கையெழுத்து போடுறாங்க. ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்கு 40%. அந்த பொருள் எல்லாம் யார் அங்கே தயார் பண்ணுறாங்கன்னா அங்கே ஒரு கார்பரேட் கம்பெனிக்காரன். யார் அவன்? இங்கே ஃபெர்டிலிட்டி சென்டர்லாம் ஊசி போடுறான் தெரியுமா, குழந்தைகளுக்கு. அந்த மருந்து கம்பெனிக்காரன் அதை சாப்பிட்டா குழந்தை பிறக்காத அளவுக்கு ஜீனை குறைக்கிற அளவுக்கு அந்த காய்கறி பழங்களை உணவுப் பொருட்களை இந்திய நாட்டுக்கு இறக்க போகிறான். அந்த ஒப்பந்தம் தான் இந்திய அமெரிக்க ஒப்பந்தம். எவ்வளோ பெரிய ஆபத்து, நம்மளுடைய எதிர்கால சந்ததியினருக்கான ஆபத்து. நம்ம நாட்டை அப்படியே கதவை திறந்து விட்டார் மோடி. விவசாய பொருட்களை நீ 0% வரி, உனக்கு வரியே கிடையாது, கதவை திறந்து விட்டா நீமானு வந்து சந்தையில் எவ்வளோ பெரிய சந்தை, 140 கோடி மக்கள் தொகை கொண்ட சந்தையை திறந்து விட்டார். திறந்து விட்டது மட்டும் இல்லை, நம்ம நாட்டு விவசாயிகள் விளையக்கூடிய பொருட்களுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணா என்ன தெரியுமா, நம்ம பொருளுக்கு அவர் பொருளுக்கு 0% வரி கட்ட தேவை. நம்ம ஊர் பொருளை ஏற்றுமதி பண்ணா 18%. இப்போ திருப்பூர்லாம் காலியாக போகுது. திருப்பூர், கோயம்புத்தூர் ஜவுளித்துறை ஒட்டு மொத்தமாக ஒழிய போகுது. இந்திய நாட்டில் நூல் விலை உயர்ந்துச்சு. என்னைக்கு அமெரிக்கா டீல் போட்டாரோ, கையெழுத்து போட்டாரோ, நூல் விலை கிலோவுக்கு 7 ரூபா உயர்ந்துச்சு. அங்கே இருக்கிற நூற்பாலையெல்லாம் சொல்லிட்டான் திருப்பூரில், எல்லாரும் ஒரு 3 மாதத்துல எல்லாம் பேக்கப் பண்ணிவிடுங்க, யாருக்கும் வேலை இருக்காது,
7% வரியெல்லாம் எங்களால் தாங்க முடியாது. எக்ஸ்போர்ட் பண்ணால் 18% வரி அமெரிக்காவுக்கு. எப்படி தொழில் நடக்கும்? என்ன மாதிரியான சூழ்நிலை இந்திய நாடு மாற்றி இருக்கு? இந்த ஒப்பந்தத்தை பார்லிமெண்ட்ல கேள்வி கேட்கிறாங்க, பதில் சொல்லாம ஓடுறாரு. உடனே பெண் எம்பிக்கள் வந்து தாக்குனாங்க. யாரு? ஜோதிமணின்னு ஒருத்தவங்க ஒல்லியா இருப்பாங்க தெரியுங்களா, எலும்பு கூட, காங்கிரஸ் கட்சி பெண் எம்பி. அவங்க வந்து தாக்க வந்துட்டாங்க பிரதமரை, அவங்க இருக்கையை நோக்கி. பெண் எம்பிக்கெல்லாம் எங்க பிரதமரை தாக்க வராங்க. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பாராளுமன்றத்துடைய சபாநாயகர் சொல்றாரு. எப்படியெல்லாம் எஸ்கேப் ஆகிறான் பாருங்க. வடிவேல் ஒரு படத்தை தப்பிச்சு ஓடினே இருப்பான் தெரியுமா? ராகுல் காந்தி ஏன் நின்னாலே அந்த அமைச்சர்லாம் கை கால் நடுங்குது. ஏரியாக்கு வாடா தப்பிச்சு போ. அமல்படுத்துறாங்க. எவ்வளவு நேரம்? 12 மணி நேரம் வேலை கொடுங்க. 12 மணி நேரம் வேலை செய்யறதுக்கு எங்க தங்கு தடையும் கிடையாது. அரசாங்கம் உரிமை கொடுத்துருச்சு. இப்படிப்பட்ட கொடுமை. இந்த அரசாங்கத்தை தூக்கி எறியலன்னு வச்சுங்க. அப்போ இப்படிப்பட்ட தொழிலாளர்களுக்கு விரோதமான சட்டங்களை கொண்டு வருகின்ற மோடி அரசாங்கத்தை கண்டித்து காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை நாளைய தினம் உழைப்பாளி மக்கள் ஒன்று சேர்ந்து போராடுகிறார்கள். அத்தனை தொழிற்சங்கங்களும் கைகோர்த்து போராட்டம் நடத்த இருக்கின்றார்கள். அந்த போராட்டத்தை வலு சேர்க்கும் விதமாக புதுச்சேரி தொழிற்சங்க மையம் சார்பில் இங்கே பங்கேற்ற அத்தனை சங்கங்களை சேர்ந்த தோழர்களும் தங்களுடைய கோரிக்கையாக நம்ம முன் வச்சிருக்கிறோம். இந்த கோரிக்கையை வெற்றியடைய வேண்டும் என்றால் நம்முடைய அரசியல் கடமையை நிறைவேற்ற வேண்டும். நமது தொழிற்சங்கம் கைகாட்டும், வழிநடத்தும். வருகின்ற தேர்தலில் நாம் அத்தனை பேரும் உழைப்பாளி மக்களும் ஒன்றிணைந்து நமக்கு துரோகம் இழைத்த இந்த அரசாங்கத்தை தூக்கி எறிகின்ற அரசியல் கடமையை நாம் செய்ய வேண்டும். அமல்படுத்துறாங்க. எவ்வளவு நேரம்? 12 மணி நேரம் வேலை கொடுங்க. 12 மணி நேரம் வேலை செய்யறதுக்கு எங்க தங்கு தடையும் கிடையாது. அரசாங்கம் உரிமை கொடுத்துருச்சு. இப்படிப்பட்ட கொடுமை. இந்த அரசாங்கத்தை தூக்கி எறியலன்னு வச்சுங்க. பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் தூக்கி எறியலாம். புதுச்சேரிக்கு விடிவு காலம் கிடையாது. பிஜேபி எது செஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு முதலமைச்சர் நாற்காலி மட்டும்தான் முக்கியம் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட தொழிலாளர்களுக்கு விரோதமான சட்டங்களை கொண்டு வருகின்ற மோடி அரசாங்கத்தை கண்டித்து காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை நாளைய தினம் உழைப்பாளி மக்கள் ஒன்று சேர்ந்து போராடுகிறார்கள். அத்தனை தொழிற்சங்கங்களும் கைகோர்த்து போராட்டம் நடத்த இருக்கின்றார்கள். அந்த போராட்டத்தை வலு சேர்க்கும் விதமாக புதுச்சேரி தொழிற்சங்க மையம் சார்பில் இங்கே பங்கேற்ற அத்தனை சங்கங்களை சேர்ந்த தோழர்களும் தங்களுடைய கோரிக்கையாக நம்ம முன் வச்சிருக்கிறோம். இந்த கோரிக்கையை வெற்றியடைய வேண்டும் என்றால் நம்முடைய அரசியல் கடமையை நிறைவேற்ற வேண்டும். நமது தொழிற்சங்கம் கைகாட்டும், வழிநடத்தும். வருகின்ற தேர்தலில் நாம் அத்தனை பேரும் உழைப்பாளி மக்களும் ஒன்றிணைந்து நமக்கு துரோகம் இழைத்த இந்த அரசாங்கத்தை தூக்கி எறிகின்ற அரசியல் கடமையை நாம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.